ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி இந்த ட்ரேட் சேலஞ்சில் இன்றைக்கி வந்து 4th டே. நம்ம வீட்டில் காலையில் சும்மா ஒரு மார்னிங் விளாக், சிம்பிள் மார்னிங் விளாக் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க. காலையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டைம் ஒரு 6:30 மணி அப்படிங்கிறப்ப தான் எழுந்திரிச்சிருந்தேன். நல்லா வந்து தூங்கியாச்சு. எப்போவுமே செவ்வாய்க்கிழமை அப்படின்னா அவ்வளோ ஒரு ஹரிபரியாக எந்திரிப்பேன். நேற்று வந்து கொஞ்சம் வெளியில் போனனால எந்திரிக்க முடியல. கொஞ்சம் உடம்பும் வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சுங்களா, அதனால் எந்திரிக்க முடியல. 6:30 மணிங்கிறப்ப தான் எந்திரிச்சிருந்தேன். பாப்பாவும் காலையில் வந்துட்டு நான் கேண்டீனில் சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொன்னான். இருந்தாலும் இல்லை விருப்பப்பா, நான் ஏதாவது ரெடி பண்ணி தரேன் அப்படின்ட்டு டக்குன்னு நேற்று வச்ச சாதம் கொஞ்சம் இருந்தது, அதை அப்படியே ஒரு விசில் விட்டு தயிர் சாப்பாடை வந்து கிளறி கொடுத்துட்டேன். சாம்பாரை வச்சு காலையில் 2 தோசை வந்து ஊற்றி கொடுத்துட்டேன். இன்றைக்கி மாதிரி வாழ்க்கையில் ஒரு சோம்பேறித்தனமான நாள் எப்பயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இன்றைக்கி டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து நம்ம லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல்லாகவே எல்லாமே சொதப்பல்னு வைங்களேன். ஸ்கூலுக்கு தாட்டி விட்டு தான் இன்றைக்கி நான் கோலமே போட்டேன்னு வைங்க. அதுவும் கோலம் போட்டதில் பார்த்திங்கன்னா அது வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா புள்ளி வச்ச கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி வச்சேன். 11 புள்ளி வைக்கிறதுக்கு 9 புள்ளியை வச்சு இன்றைக்கி கோலமும் வந்து சொதப்பிருச்சு. இருந்தாலும் கோலத்தை வந்து அழிச்சிட்டு போடக்கூடாது இல்லைங்களா, அதனால சரி இதுலேயே வந்து எதாவது ஒரு டிசைனை பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எனக்கு தெரிஞ்ச ஒரு டிசைனை போட்டு விட்டேன். அதுக்கு பேசாமல் புள்ளி வைக்காமையே ரங்கோலி கோலம் போட்டுடலாம். அது இப்போ வந்து ரங்கோலி கோலம் போட ஆரம்பித்ததுலேருந்து புள்ளி வச்ச கோலத்தவே மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் புள்ளி வச்ச கோலம் இனிமேல் டெய்லி போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். புள்ளியை தப்பாக வச்சு இன்றைக்கி வந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா ரங்கோலி கோலம் மாதிரி தான் வந்து போட்டிருந்தேன். எப்படியோ ஃபைனலாக இந்த கோலத்தை வந்து ஓரளவுக்கு ஒரு ஃபினிஷிங் கொண்டுட்டு வந்துட்டேன். கோலம் எப்படி இருந்துச்சுன்ட்டு சொல்லுங்கள். புள்ளி வச்ச கோலம் அப்படியே ரங்கோலி கோலமாக வந்து மாற்றியாச்சு. கோலம் எவ்வளோ தான் இதுவாக போட்டாலும் காவி பொடியை கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அந்த கோலம் வந்து அப்படியே அழகாயிரும். எப்படியோ ஒரு மேட்ச் பண்ணியாச்சு இன்றைக்கி. இதில் ஒரு விஷயத்துக்கு நம்ம டென்ஷன் ஆகிட்டோம் அப்படின்னாலே அந்த டே ஃபுல்லாக அன்றைக்கி டென்ஷனோடையே தான் போகுதுங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்ட்டு சொல்லுங்கள். நிலவாசல்லையாவது இன்றைக்கி கரெக்டாக கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலவாசல் இன்றைக்கி அப்படியே மெதுவாக பொறுமையாக வந்து போட்டுட்ருந்தேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சாயந்தரமாக பூஜை பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பாப்பாவும் தம்பியும் வந்து ஹை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூப்பிட்டு போக வேண்டிய வேலை இருக்குது. ஐ செக்கப் வந்து பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவையும் தம்பியும் வந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறனால, ஹஸ்பண்டும் வந்து இன்றைக்கி வேலைக்கு போகிறனால மதியானம் லஞ்சுக்கு வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் காலையில் டிஃபன் தான். பாப்பாவுக்கு செஞ்ச தயிர் சாப்பாடே கொஞ்சம் இருக்குது. சரி நம்ம அதவே வந்து மதியமாக சாப்பிட்டுக்கலாம். காலையில் டிஃபனை வந்து முடிச்சுட்டு பாப்பாவையும் தம்பியும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வீட்டில் இருக்கிற வேலைகளெல்லாம் முடிச்சு வச்சுட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னாலே சாயந்தரம் எப்படி இருந்தாலும் வர்றதுக்கு மதியானம் ஒரு 1 மணி 2 மணி ஆகிடும். வந்துட்டு அப்படியே நம்ம எடுத்து வச்சுட்டு போயிருந்தோம் இல்லைங்களா தயிர் சாப்பாடு, அதையும் சாப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வீட்டில் சாயந்தரமாக பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே ஒரு பக்கம் வந்து ஒரு கோவிலுக்கு வந்து போக வேண்டியது இருக்குது. இங்கே வந்து திருவிழா நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்து அங்கே வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க எங்கள் அக்காவுங்க. அதனால் அங்கேயும் போக வேண்டிய வேலை இருக்குது. சரி, அதனால் நம்ம காலையிலே வந்து கோலம்லாம் போட்டு வச்சிடலாம். காலையில் கோலம்லாம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சாயந்தரம் விளக்கேற்றி முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டு நம்ம வந்து டக்குன்னு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எல்லா வேலையும் முடிச்சு வச்சிட்டேன். இப்போ நம்ம ஒரு கதை பார்த்துடலாம். 100 டே சேலஞ்சில் இது வந்து 4th டே. வெற்றிகரமாக இன்றைக்கி வந்து 4th டே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சொற்பொழிவாற்றவர், அதாவது ஒரு மேடைகள் எல்லாம் பேசுவாங்க இல்லைங்களா, அவரை வந்து கூப்பிட்றதுக்காக ஒரு குதிரைக்காரனை வந்து தாட்டி விட்றாங்க. அவரும் போய் குதிரைக்காரரும் போய் அவரை கூட்டிகிட்டு வர்றதுக்காக போயிருக்காரு. அவர் வந்து கூப்பிட்டுட்டு வர்றப்பவே வந்து பார்த்திங்கன்னா மழை நிறைய வந்துடுது. மழை நிறைய பெய்யற அப்படிங்கிறனால அந்த சொற்பொழிவை கேட்க வந்தவங்க எல்லாம் கலைஞ்சு போயிடுறாங்க. அவருக்கு வந்து பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாயிருது. ஏன்னா அவர் வந்து ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு வர்றாரு. நம்ம இன்றைக்கி அதை பேசணும் இதை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு வராரு. அவருக்கு வந்து ஒரு ஏமாற்றமாக போயிடுது. அப்போ வந்து ரொம்ப சோர்ந்த மாதிரி வந்து உட்காந்துடுறாரு. அப்போ வந்து அந்த குதிரைக்காரர் இருந்துட்டு, ஏங்க ரொம்ப சோர்ந்த மாதிரி ஆயிட்டீங்க அப்படிங்கவும், இல்லைப்பா நான் சொற்பொழிவு பேசுகிறதுக்காக வந்தேன், இன்றைக்கி என் சொற்பொழிவை கேட்குறதுக்கு யாருமே இல்லைல்ல அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து அந்த குதிரைக்காரர் சொல்கிறாரு, நான் வந்து குதிரைக்கு வந்து புல் வைக்க போகிறேன் அப்படின்னா என்கிட்ட 30 குதிரை இருக்குது. அதில் வந்து புல் வைக்க போகிறேன் அப்படின்னா ஒரு குதிரைக்கு மட்டும் நான் வந்து வச்சுட்டு வர மாட்டேன், 30 குதிரைக்கு சேர்த்து தான் வச்சுட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறத கேட்ட உடனே அவர் வந்துட்டு இந்த சொற்பொழிவாற்றவர் வந்து ஒரு மாதிரி அவருக்கு இதாகிடுது. அவரை உட்கார வச்சு அவருக்கு தெரிஞ்சது நிறைய பேசுகிறாரு.
ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஹெட்டிங்கில் வந்து பேசி முடிச்சிடுறாரு. பேசி முடிச்சதுக்கப்புறமா நான் எப்படி பேசினேன் அப்படின்னு வந்து அந்த குதிரைக்காரர்கிட்ட வந்து கேட்குறாரு. அதுக்கு அந்த குதிரைக்காரர் சொல்கிறாரு, 30 குதிரை இருக்க வேண்டிய இடத்துல ஒரு குதிரை இருந்துச்சு அப்படின்னா, ஒரு குதிரைக்கு தேவையான புல்லை மட்டும்தான் நான் வச்சுட்டு வருவேனே தவிர 30 குதிரைக்கு தேவையான புல்லை நான் வச்சுட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவருக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. இது மாதிரி தாங்க ஒரு இடத்துல நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசிடக்கூடாது. அந்த இடத்துல என்ன பேசினா நம்மளுக்கு வந்து சூழ்நிலைக்கு கரெக்டாக இருக்குமோ அதை மட்டும்தான் பேசணுமே தவிர, நம்மளுக்கு தான் பேசுறதுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தேவையில்லாததெல்லாம் பேசி அந்த இடத்துல நம்ம வந்து அசிங்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கதையிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது. பாப்பாவே தம்பி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு மதியானமாக தான் வந்துட்டு, இது நேற்று வாங்கின பூவு, சரி இன்றைக்கி வந்து பூவை வந்து கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா சாயந்தரமாக வந்து ஃபங்க்ஷனுக்கு போகணுங்களா திருவிழாவுக்கு, அதுவும் இல்லாமல் நம்ம முருகனுக்கும் வந்து பூஜை ரூமுக்குள்ள எல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாப்பாவும் நானும் வந்து பூ கட்டிகிட்டு இருந்தோம். 2 பொண்ணுங்களுமே வந்து பூவெல்லாம் நல்லா கட்டுவாங்க. தம்பி தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான், அப்படியே ஆட்டி ஆட்டி எடுத்துகிட்டு இருந்தான். பாப்பா வந்து கிட்டத்தட்ட 2.5 முழம் பூ வந்து கட்டியிருந்தா. சூப்பராக கட்டுவா. மல்லிகைப்பூனா மட்டும்தான் 2 பேருமே வந்து கட்ட ஆரம்பிப்பாங்க. இதே இது முல்லைப்பூவு, கனகாம்பரம், ஜாதி பூவெலாம் கட்ட கூப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தெரிச்சு ஓடிடுவாங்க. நான் கட்டின பூ கிட்டத்தட்ட 4 முழம் வந்துச்சு. வந்து பார்த்திங்கன்னா நேற்று 1/4 கிலோ 60 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ வந்து பூவெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அதே பிளாஸ்டிக் டப்பாவில் அடியில் கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் இல்லைனா நியூஸ் பேப்பர் போட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 4 நாள் டு 5 நாளைக்கு வந்து மல்லிகைப்பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கான கொஸ்டினுக்கு போயிடலாங்களா? குதிரைக்காரு எத்தனை குதிரை வச்சுருக்கிறதா அந்த சொற்பொழிவு ஆற்றவர்கிட்ட சொன்னார். இதுதான் வந்து இன்றைக்கான கொஸ்டின். ஸோ தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள். டெய்லியுமே நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். 8ஆம் தேதி நம்ம 1ஆம் தேதி ஆரம்பித்தோம். 8ஆம் தேதி யார் வின்னர் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.